அப்படின்னா மார்ஜினல் கர்வ் அப்ரோச்னால் in this approach the following two conditions ought to be verified to obtain equilibrium of a form. ஈக்லிபிரியம்னா ஹை லெவலான சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது. அதாவது ஒரு கம்பெனி இருக்குன்னா அதோட ஹை லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஈக்லிபிரியத்தை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு கண்டிஷன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணாங்க. அது என்னென்ன அப்படின்னா எம்சி எம்ஆராக இருக்கா, இல்லாட்டி எம்சி கட்ஸ் எம்ஆர் கர்வ் ஃப்ரம் பிலோ சஃபிஷியன்ட் கண்டிஷன்ஸ், இது ரெண்டையும் செக் பண்ணுறாங்க. இப்போ அதில் தான் பார்க்க போகிறோம். எம்சி எம்ஆர். ஓகேவா? லுக் அட் த ஃபாலோவிங் ஹைப்போத்திட்டிக்கல்னு ஒரு அனுமானம், ஒரு நம்மளே கெஸ் பண்ணுறது, அந்த சுச்சுவேஷனை சொல்கிறாங்க. அதே வந்து a rational seller will not be in equilibrium at output level 1. ஓகேவா? அதாவது பார்த்தோம் அப்படின்னா லுக் அட் த ஃபாலோவிங் ஹைப்போத்திட்டிக்கல் சுச்சுவேஷன். ஹைப்போத்திட்டிக்கல் ஒரு அனுமானம்னு சொல்லலாம், ஒரு எக்ஸாம்பிளான சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரேஷனல் செல்லர், ரேஷனல்னாவே என்னென்னா ஒரு எஜுகேட்டட், ஒரு எதாக இருந்தாலுமே யோசிச்சு பண்ணுறவர், பகுத்தறிவு உள்ள அப்படின்னு சொல்லலாம். வில் நாட் பி இன் ஈக்லிபிரியம் அட் அவுட்புட் லெவல் 1 இருக்கும் போது எம்சி எம்ஆர் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஈக்குவலாக இருந்ததுன்னா தட் பாயிண்டில் வந்து அவங்க வந்து ஈக்லிபிரியம் வந்து ரேஷனல் வில் நாட் பி ஈக்லிபிரியம் அட் அவுட்புட் லெவல் 1 இருக்கும்போது எம்சிஎம்ஆர் வந்து தட் பாயிண்ட்டாக இருக்கும். அதாவது பார்த்தோம் அப்படின்னா அவுட்புட் லெவல் வந்து 1, ஈக்லிபிரியம் வந்து ரீச் ஆகாது. இப்போ எம்சியும் எம்ஆரும் இருக்குது ஈஸிக்வல் லெவலில் தான் இருக்கும், அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவுட்புட் லெவலில் 1 இருக்கும்போது அவங்க வந்து அந்த ஈக்லிபிரியம் பாயிண்ட் வந்து அடைய மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதே வந்து மறுபடியும் ப்ரொடக்ஷன் கண்டினியூ பண்ணும்போது ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வென் ஹி ப்ரொடியூசர்ஸ் அண்ட் அவுட்புட் பியாண்ட் 1 யூனிட் till he reaches 5 units. 5 யூனிட்ஸ் ஆகும்போது கிரேட்டர் தென் ஆகுது. 1 யூனிட்டாக இருக்கும்போது எம்சி எம்ஆர். அதுக்கடுத்து 1 யூனிட்டில் இருந்து 5 யூனிட்ஸ்க்கு ரீச் ஆகும்போது எம்சி கிரேட்டர் தென் எம்ஆராக இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் adventurous for the producers to the continue his production. Again மறுபடியும் என்ன பண்ணாங்க, ப்ரொடியூசர் வந்து ஃபஸ்ட் 1ல் இருக்கும்போது எம்சி எம்ஆராக இருக்குது. அதே வந்து 5ல் இருக்கும்போது எம்சி கிரேட்டர் தென் எம்சி லெஸ்ஸர் தென் எம்ஆர்னு சொன்னோம். அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா லெஸ்ஸர் தென், அதுக்கப்புறம் he will not be equilibrium beyond 5 units Q when his MC greater than MR, implying that the seller incur loss. Therefore அதாவது இது வந்து லாஸ் ஆன இது 1 யூனிட் இருக்கும்போது MC எம்ஆராக இருக்குது. எம்சி வந்து லெஸ்ஸர் தென் எம்ஆராக இருக்கும்போது 5, இது வந்து ப்ராஃபிட். அதே வந்து பார்த்தோம் அப்படின்னா 6, 7, 8, 9 போயிட்டே இருக்குது. அப்போ வந்து எம்சி கிரேட்டர் தென் எம்ஆர், இது வந்து லாஸ் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 3 தான். ஓகேவா? அகெயின் he will not be in equilibrium, incurs loss. Therefore he is said to be in equilibrium at the point of maximum profit. Maximum profit எப்போ வருது? when his MC is equal to MR. Hence the MC is equal to MR is the first condition for the equilibrium. அதனால் this is necessary condition but not a sufficient condition. அதாவது பார்த்தோம் அப்படின்னா எம்சி எம்ஆர் இருக்கும்போது தான் வந்து அவங்க வந்து ஈக்லிபிரியம் பாயிண்ட்டை வந்து அடையிறாங்க. ஆனால் இந்த நெசசரி கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா சஃபிஷியன்ட்டு தான், நெசசரி கண்டிஷன், ஆனால் சஃபிஷியன்ட் கண்டிஷன் கிடையாது. ஓகேவா? சஃபிஷியண்ட்டாக இருக்குது, ஆனால் வந்து நெசசரி கண்டிஷன் தான், ஆனால் சஃபிஷியன்ட் கிடையாது. அதாவது நிபந்தனை தேவையானது போதுமான நிபந்தனை, அதாவது போதுமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படிங்கிறது. ஓகேவா? இந்த ஃபஸ்ட் லெவல் தான் வந்து அப்போ ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. எம்சியும் எம்ஆரும் இதாக இருக்கும்போது. ஓகேவா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எம்சி கட்ஸ் எம்ஆர் கர்வ் ஃப்ரம் பிலோ சஃபிஷியன்ட் கண்டிஷன்ஸ். ஓகேவா? எ firm under perfect competition faces horizontal price line. It is also the AR curve and MR curveனு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா எ firm perfect competitionாக இருக்கும்போது
ஹரிசாண்டல் ப்ரைஸ் லைனாக தான் இருக்கும். அப்படிங்கும்போது பார்த்தோம்னா இந்த லைன் எப்படி இருக்குன்னா, இந்த கர்வ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏஆர் கர்வ் இல்லாட்டி எம்ஆர் கர்வ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எ ஃபார்ம் அண்டர் இம்பர்ஃபெக்ட் கண்டிஷன் ஃபோக்கஸஸ் டிக்ளைனிங் ப்ரைஸ் லைன். அதாவது பர்ஃபெக்ட் காம்படிஷனில் பார்த்தோம்னா ஹரிசாண்டல் ப்ரைஸ் லைன்னு சொல்கிறாங்க. இது ஏஆர் கர்வு எம்ஆர் கர்வ்னு சொல்லலாம்னு சொல்கிறாங்க. அதே வந்து இம்பர்ஃபெக்ட் காம்படிஷனில் பார்த்தோம் அப்படின்னா டிக்ளைனிங் ப்ரைஸ் லைன் வந்து டிக்ளைனிங்காக இருக்கும். பர்ஃபெக்ட் காம்படிஷனில் ஹரிசாண்டல் ப்ரைஸ் லைன், இதை வந்து ஏஆர் கர்வ் எம்ஆர் கர்வ்னு சொல்கிறோம். ஆனால் இது வந்து இம்பர்ஃபெக்ட் கண்டிஷனில் வந்து காம்படிஷனில் பார்த்தோம்னா டிக்ளைனிங் ப்ரைஸ் லைன்னு சொல்கிறோம். த எம்சி இஸ் யூ ஷேப்ட் அண்ட் இட் கட்ஸ் எம்ஆர் அட் 2 points both from above, example at point A, and also from below at point B as shown in the diagram. இதில் ஒன்றும் சொல்ல பர்ஃபெக்ட் காம்படிஷனில் ஹரிசாண்டல் ப்ரைஸ் லைனாக இருக்குது, ஹரிசாண்டலாக இருக்குது. அதே வந்து பார்த்தோம் அப்படின்னா இம்பர்ஃபெக்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிக்ளைனிங் ப்ரைஸ் லைனாக இருக்குது. ப்ரைஸ் லைன் வந்து பர்ஃபெக்ட் காம்படிஷனில் ஹரிசாண்டலாகவும் இம்பர்ஃபெக்டில் வந்து டிக்ளைனிங்லையாகவும் இருக்குது அப்படின்னாங்க. அதே வந்து இந்த எம்சி கர்வ் பார்த்தோம் அப்படின்னா யூ ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எம்ஆர் 2 points both from above, example at point A, and also from below B. அதாவது பார்த்தோம் அப்படின்னா எம்ஆரோட 2 points எப்படி இருக்குது அப்படின்னா ஏ வந்து பார்த்தோம் அப்படின்னா எபோலேருந்து கட் ஆகி வர மாதிரியும், பி அதாவது ஏ வந்து மேலேருந்து கட் பண்ணி வரும், மேலேருந்து கட் ஆகி வர மாதிரியும், பி பார்த்தோம் அப்படின்னா கீழேருந்து வெட்டுவதாக நம்ம வரைபடத்தில் பார்க்கலாம். ஏ வந்து மேலேருந்து கட் ஆகுது, பி வந்து கீழேருந்து மேலே போகிற மாதிரி காட்டுறாங்க. ஓகேவா? ஆனால் only at point B the equilibrium condition is fulfilled. Thus for equilibrium under all market situations the two conditions MC is equal to MR, MC cuts MR from below. அதாவது பார்த்தோம் அப்படின்னா நிறைகுறை போட்டியில் வந்து நிறுவனத்தின் கூட, அதாவது பர்ஃபெக்ட் காம்படிஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஹரிசாண்டல் ப்ரைஸ் லைனாக இருக்கும். இம்பர்ஃபெக்ட் கண்டிஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிக்ளைனிங் ஸ்டேஜில் இருக்கும். எம்சி கோடு வந்து யூ ஸ்பேஸ் தான் இருக்கும். அதே எம்ஆர் கோடு வந்து பார்த்தோம்னா 2 புள்ளியில் வெட்டுது. எதுனா ரெண்டு புள்ளியில் ஏலேருந்து கீழே வருது, பி வந்து கீழேருந்து மேலே போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஆனால் இது என்ன சொல்கிறாங்கன்னா பியில் சமநிலைக்கான நிபந்தனை முழுமையாக பூர்த்தடைகிறது. எனவே எல்லா அங்காடிகளிலும் சமநிலை பெற 2 நிபந்தனைகள் விதிக்கப்படும். எம்சி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர். எம்சி கோடு வந்து எம்ஆர் கோட்டை கீழேருந்து வெட்டி செல்லும். எம்சி கோடு எம்ஆர் கோட்டை வந்து கீழேருந்து வெட்டி மேலே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பர்ஃபெக்ட் காம்படிஷன் ஹரிசாண்டல், இம்பர்ஃபெக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிக்ளைனிங் ஸ்டேஜ்னு சொல்லிட்டோம். எம்சி வந்து எப்பவுமே யூ ஷேப்பில் இருக்கும். இதில் 2 points, எம்ஆரில் வந்து 2 points இருக்குது. அதாவது ஏ வந்து எபோவில், அதாவது போத் ஃப்ரம் எபோவ். ஆனால் பி பார்த்தீங்கன்னா பிலோ, கீழேருந்து மேலே போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஆனால் பி வந்து ஈக்விலிபிரியம் கண்டிஷன் வந்து முழுமையாக ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. ஆனால் எல்லா ஈக்விலிபிரியம் வந்து எல்லா மார்க்கெட் சுச்சுவேஷன் 2 conditions வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எம்சி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர், எம்சி கட்ஸ் எம்ஆர் ஃப்ரம் பிலோ, கீழேருந்து வெட்டி செல்லுது. பி வந்து கீழேருந்து வெட்டி மேலே செய்யுது, எம்ஆர் வந்து கட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அவ்வளோதான். இது ஏஆர் எம்ஆர் எம்சி, இது வந்து அவுட்புட் ஏஆர் எம்ஆர் எம்சி. எம்ஆரும் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா எம்சி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர், எம்சி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எம்சி கட்ஸ் எம்ஆர் கர்வ் ஃப்ரம் பிலோ, எம்சி வந்து கீழேருந்து எம்ஆரை கட் பண்ணி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்சி அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எம்சி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர்.